Hello friends, welcome to my channel. So I'm Nazira from Metupalayam. இந்த வீடியோவில் நம்ம பிளாக் நெயில் ஹென்னா எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஹென்னா பவுடர் வந்துட்டு எடுத்திருக்கேன். நார்மலாக ஹென்னா பவுடர் இருக்கு இல்லையா, அந்த ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பாருங்கள், அவுரி இலை பவுடர் அப்படின்னு போட்டிருக்கு தமிழில். இங்கிலீஷில் வந்துட்டு இண்டிகோ பவுடர் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. ஸோ இதுதான் வந்துட்டு பிளாக் நெயில் ஹென்னாக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்துட்டு அந்த பிளாக் கலரை கொடுக்க போகுது. ஸோ இது வந்துட்டு நார்மலாக நாட்டு மருந்து கடையெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கேயே கிடைக்குது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் வந்துட்டு ஹென்னா பவுடர் ஒரு ஸ்பூன், அந்த இண்டிகோ பவுடரும் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு கலர் வந்துட்டு கரெக்டாக வரல. ஸோ லேர்ன் பை மிஸ்டேக் தானே, நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ கலர் கரெக்டாக வரல. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஸ்பூன் ஹென்னா பவுடர் எடுத்துகிட்டு 4 ஸ்பூன்ஸ் வந்துட்டு இண்டிகோ பவுடர் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக கலர் கரெக்டாக வந்துடும். ஸோ நான் 50-50 போட்டேன், கரெக்டாக வரல. ஸோ நீங்கள் வந்துட்டு 1 ஸ்பூன் ஹென்னா பவுடர், 4 ஸ்பூன்ஸ் வந்துட்டு இண்டிகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் ரெடி பண்ணுறப்ப எடுத்தது. ஸோ கையில் அப்ளை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் கலர் எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ நீங்கள் வந்துட்டு 1 ஸ்பூன் ஹென்னா, இண்டிகோ பவுடர் வந்துட்டு 4 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நான் பெரிய ஸ்பூனில் காமிச்சிருக்கேன். இதே அளவு ஸ்பூனில் நீங்கள் எடுக்கணும்னு இல்லை. உங்களுக்கு கைக்கு நெயில்ஸ்க்கு அளவாக வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்திங்கன்னா போதும். சின்ன ஸ்பூனில் நீங்கள் எந்த ஸ்பூனில் வந்துட்டு ஹென்னா பவுடர் மெஷர் பண்ணுறீங்களோ அதே ஸ்பூனில் 4 ஸ்பூன்ஸ் வந்துட்டு இண்டிகோ பவுடர் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரெண்டையும் வந்துட்டு நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம தண்ணி, இது கூட வந்துட்டு நம்ம ப்ளெயின் வாட்டர் தான் வந்துட்டு ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யில் வைக்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் பண்ண முடியாது. இது வந்துட்டு இம்மீடியட்டாக வந்துட்டு நீங்கள் கையில் நெயில்ஸில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறது பவுடராகவே தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் போடுறேன். இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இதில் கூட நம்ம வந்துட்டு வெறும் ப்ளெயின் வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளெயின் வாட்டர் ஆட் பண்ணி தான் வைக்கணும். ஸோ இந்த பவுடரை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ கொஞ்சமாக எடுத்து அது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம நெயில்ஸில் அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்துட்டு நம்ம நார்மலாக நெயில் ஹென்னா எப்படி நைட்டு வச்சுட்டு மார்னிங் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி சேம் மெத்தட் தான். 2-3 கோட்ஸ் போடணும். இன்கேஸ் தேவைப்பட்டால் நீங்கள் ப்ளெயின் ஒயிட் நெயில்ஸில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 4-5 கோட்ஸ் கூட நம்ம போட வேண்டியிருக்கும். நம்ம நார்மலாக நெயில் ஹென்னாக்கு அந்த மெரூன் நெயில் ஹென்னா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு 2-3 கோட்ஸ் போட வேண்டியிருக்கும். இதுக்கு வந்துட்டு நம்ம 3-4 கோட்ஸ் மேக்ஸிமம் 5 கூட ட்ரை பண்ணலாம். இன்னும் நம்ம ஆக்சுவலாக இந்த ஸ்டெயினோட கலர் வந்துட்டு ஒரு மாதிரி, இது பேரே, இந்த பவுடர் பேரே வந்துட்டு இண்டிகோ பவுடர் தான். இதோட கலர் எப்படின்னா டார்க் ப்ளூ கலர். ஸோ நம்ம அந்த திரும்ப அந்த ஸ்டெயின் வந்துட்டு டார்க் ப்ளூவாக தான் இருக்கும். நம்ம திரும்ப அப்ளை பண்ணும்போது தான் அது பிளாக் ஆகுது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் ஏதாவது போகணும் அப்போ நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு ஒரு 4-5 டேஸ் முன்னாடியே நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி நெயில்ஸில் வைக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் நினச்ச ஸ்டெயின் வந்துட்டு ஃபங்க்ஷன் அப்போ கிடைக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய எடுத்து தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் 5 நெயில்ஸ்க்கு மட்டுமே அளவாக எடுத்து கொஞ்சமாக அந்த பவுடர் எடுத்து வெறும் ப்ளெயின் வாட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக நெயில்ஸில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு நெயில்ஸில் வச்சா வளைஞ்சு ஓடாமல் இருக்கிற மாதிரியான கன்சிஸ்டன்சி, அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு டைரெக்டாக நெயில்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். சில வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன், இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போடணும்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சுலாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஸ்டெயின் வராது. ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் வந்துட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் அந்த மாதிரி வெளியே வச்சு ஒரு மாதிரி மூடி போட்டு வச்சா வந்துட்டு, அதாவது காற்றுல படுற மாதிரி வச்சா அதோட கலர் வந்துட்டு ஒரு மாதிரி பிளாக் ஆகும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தப்போ அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தான் தோணுச்சு. நீங்கள் டைரெக்டாகவே தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக நீங்கள் வந்துட்டு நெயில்ஸில் வச்சுக்கலாம், ஓகேவா? நான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறதுனால இதை வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மாற்றி நான் யூஸ் பண்ணிவிட்டு வேறு யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்றதுனால வேறு ஒரு கண்டெய்னருக்கு மாற்றினேன். நான் யூஸ் பண்ணிவிட்டு அப்போவே வந்துட்டு யாராவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வேறு ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்கு அளவாக எடுத்துகிட்டு கையில்
தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக நெயில்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வீடியோவில் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் நியூவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஸோ இந்த பார்ட் வந்துட்டு தேவையில்லை. நீங்கள் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா தேவையில்லை. நான் கிளாஸ் பவுலில் அப்படி யூஸ் பண்ணால் உடஞ்சிரும் அப்படின்றதுனால பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மாற்றினேன் இந்த பேஸ்ட்டை. ஸோ வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்க, எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்றதுனால பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மாற்றிருக்கேன். அவ்வளோதான், இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக நெயில்ஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு லைட்டாக காற்றுல படுற மாதிரி வச்சோம் அப்படின்னா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நோ நீட். ஒரு வேளை இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ண வேண்டியது இல்லைன்றதுக்காக தான் நான் இதை காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாகவே வந்துட்டு நெயில்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். பெருசாக ஒன்றும் கலர்லாம் அப்படி வச்சுருக்கும் போது ஆகலை. ஸோ வந்துட்டு ஒரு ஸ்டிக் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதை பாருங்கள், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது, அவ்வளோதான். நார்மலாகவே நீங்கள் நெயில்ஸில் வச்சுட்டு இந்த க்ரீன் கலர் வந்துட்டு ஒரு மாதிரி டார்க் ஆகுது. நெயில்ஸில் வச்சுட்டு நம்ம தூங்கும்போது காற்றுல படும்போது அந்த கலர் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். ஸோ என்னோடய கையில் ஆல்ரெடி நான் நெயில் ஹென்னா வச்சது இருக்குது. ஸோ இதை பிளாக் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ நான் அது வந்து பாருங்கள் 5 நெயில்ஸ்லேயும் வச்சாச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் கோட்டோட ரிசல்ட்டு. ஃபஸ்ட் கோட் வச்சதுக்கப்புறமா நைட் வச்சுட்டு மார்னிங் எடுத்து வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்தது. ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட் கோட் நான் ட்ரை பண்ணேன். இன்றைக்கி வச்சுட்டு எடுத்துகிட்டு அதே மாதிரி நாளைக்கு நைட் அந்த மாதிரி கண்டினியூஸாக வைக்கணும். வச்சுட்டு அதே மாதிரி மார்னிங் வாஷ் பண்ணப்போ எனக்கு இந்த கலர் கிடச்சிருக்கு. இது ஒரு மாதிரி டார்க் மெரூனாக தான் இருந்தது. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா தேர்ட் கோட்க்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே அந்த இண்டிகோ பவுடர் இருக்கு இல்லையா, அதையே வந்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் கேட்கலாம், இதையே நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் ப்ளைனாக இந்த இண்டிகோ பவுடர் மட்டும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 5 to 7 கோட்ஸ் அந்த மாதிரி வைக்கணும் கலர் வர்றதுக்கு, அந்த பிளாக் கலர். நம்ம இதுவே வந்துட்டு ஹென்னா பவுடர் கூட மிக்ஸ் பண்ணும்போது ஹென்னா பவுடர் ஒரு மாதிரி டார்க் மெரூன் கலர் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுவும் இந்த இண்டிகோவோட ப்ளூவும் சேரும்போது நமக்கு சீக்கிரமாகவே பிளாக் கலர் கிடச்சிடுது. ஒரு 2 to 3 கோட்ஸ் 4 கோட்ஸ் அதில் கிடச்சிடுது. நீங்கள் ப்ளெயினாக அதை மட்டும் ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய கோட்ஸ் வைக்க வேண்டியிருக்கும். ஸோ நமக்கு டைமும் நிறைய ஆகும் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம ஹென்னா பவுடர் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், 1 ஸ்பூன்ஸ் ஹென்னா பவுடர் 4 ஸ்பூன்ஸ் இண்டிகோ பவுடர் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாமல் தேர்ட் கோட்டுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இண்டிகோ பவுடர் மட்டும் நீங்கள் வைக்க வேண்டியது இருக்காது. அந்த மிக்சர் மட்டுமே, அந்த பேஸ்ட் மட்டுமே போதும். ஓகேவா? ஸோ அந்த பவுடர் மட்டுமே எனஃப். பாருங்கள், கலர் மாதிரி டார்க் மெரூனாக இருந்தது இல்லையா. அதில் வந்துட்டு நம்ம வெறும் இந்த ப்ளைனாக நான் இதை மட்டும் வச்சு காட்டுறேன். நான் சொன்ன ஃபார்முலா படி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ப்ளைனாக இதை மட்டும் ட்ரை பண்ண வேண்டியது இல்லை. 1 ஸ்பூன்ஸ் ஹென்னா பவுடர் 4 ஸ்பூன்ஸ் இண்டிகோ பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ தேவையோ அப்போ எடுத்து தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி நெயில்ஸில் அப்ளை பண்ணுங்கள். இம்மிடியேட்டாக அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் கழிச்சுலாம் வச்சிங்கன்னா ரிசல்ட் கிடைக்காது. ஓகேவா? ஃப்ரீசரில் வச்செல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபைனல்ஸ்க்கும் வச்சுட்டேன். நான் ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும்போது ட்ரை ஆகிட்டு ஒரு மாதிரி பிளாக் ஆகுது. பாருங்கள், ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்படி இருக்குது. ஸோ எஸ், இது வந்துட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா, ஆக்சுவலாக இந்த கிளிப் வந்துட்டு நான் ட்ராவல் பண்ணும்போது எடுத்தது, அதனால தான் இப்படி ஷேக் ஆகுது. நெக்ஸ்ட் டே பாருங்கள், நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி டார்க் பிளாக் கலரில் மெச்சூர்டு பிளாக் ஸ்டெயின் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.